அளவுக்கு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மாதிரி இல்ல, செகண்ட் அதோட பெஸ்டா இருந்துச்சு. ருக்மணியோட அந்த கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு? அது வேற லெவல்ல இருக்கு. உள்ள போய் பாருங்க. அப்படியே திருப்பி விட்டுருக்காங்க. ஹீரோயினை திருப்பி விட்டுருக்காங்க. படம் எப்படி சார் படம் எப்படி அருமையா இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. சூப்பரா இருந்தது. எப்படி நடிச்சிருக்காரு முதல் இதுக்கு வேற லெவல்ல நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட் பெட்டரா இருக்கு. உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு இவரு. ஒரு டைரக்டராவும் சரி, ஒரு ஹீரோவும் சரி, உயிரை கொடுத்து நடிப்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணிருக்காரு. ரொம்ப பயங்கரமா உழைச்சிருக்காங்க இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு நார்மல் படமா இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய காமெடி, ஒரு காமெடியாவே கொண்டு போயிட்டு இன்டர்வல் ஒரு கூஸ் பம்ப் சீனா வந்துட்டு செகண்ட் ஹாஃப் வந்து அந்த காமெடி இல்லாம சீரியஸா கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணாங்க. அந்த ஒரு லிங்க், அந்த ஒரு கதையை வச்சு சொல்ல வருவாங்க. அது ஒரு இடத்துக்கு போனாங்களே என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு தேர்ட் பார்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க. பட் நல்லா லிங்க் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. மேக்கிங்ல எப்படி இருக்கு? மேக்கிங் செம்மையா பண்ணிருக்காரு. ஒரு 125 crores தான் நான் கூகுள்ல பார்த்தேன். பட் அவ்வளவு கம்மி காசுல எப்படி இவ்வளவு பிரம்மாண்டமா எடுத்தாங்கன்னு தெரியல. நான் ரொம்ப நல்லா. ஆக்டர்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணிருக்காங்க? நமக்கு தெரிஞ்ச அந்த ஹீரோ மட்டும் தான் ரிஷப் பண்ணிட்டு, அவர் ருக்மணி வசந்த், அப்ப ஜெயராம் எல்லாருமே வந்து நல்லா பண்ணிருக்காங்க. யாருக்குமே எல்லா குறையும் சொல்ல முடியாது. புரியல. அந்த கிளைமேக்ஸ் சீன் நல்லா இருக்கும். இன்டர்வல் சீன் கொஞ்சம் நல்லா கூஸ் பம்ப்ஸா இருக்கும். நிறைய விஷயங்கள் அங்கங்க வச்சிருக்காங்க. பிளாக் மேஜிக் எல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க. அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சோ பெர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தா நிறைய பேருக்கு நம்ம யாரும் தெரியாது சார். இது ஒரு டப்டு மூவி. சோ தமிழ்ல வந்து நல்லா கரெக்டா நல்லா டப் பண்ணிருக்காங்க. ஒரு கன்னட மூவி மாதிரி தெரியல, நல்லா டப் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருந்தது. கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் அளவுக்கு மோர் ஈக்குவலா இருக்கு. அதே மாதிரி சிலிர்க்க வைக்கும் சீன்ஸ். ருக்மணி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் அவங்களுக்கு. சோ ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் மாதிரியே, ஃபர்ஸ்ட்க்கு மேல என்ன பொறுத்த வரைக்கும் அண்ட் மியூசிக் எல்லாமே செம்மையா இருக்கு. எல்லாம் தியேட்டர்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. படம் சூப்பரா இருந்துச்சு. விஷுவல்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பார்க்கணும். எல்லாருமே அவங்கவுங்க பார்ட் நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. ஒரு இடத்துலயும் வந்து சலிக்கவே இல்லை. சூப்பரா இருந்தது. ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் செம்மையா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா காமெடி இருந்தது, எந்த லாகுமே தெரியல. செகண்ட் ஹாஃப் அந்த ருக்மிணியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரியலாவே ரொம்ப நல்லா இருந்தது. பிஜிஎம் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க ஸ்பெசிபிக்கா. அதனால பாராட்டு. பிடிச்சது டச்சான சீன் பிடிச்சிருந்துச்சு. அடுத்த பாட்டுக்கும் லீட் கொடுத்துருக்காங்க. மேபி இன்னும் இதோட இம்பாக்ட் அதுலயும் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். நல்லா சூப்பரா இருந்தது. அருமையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. பிளஸ் மெயின் என்னன்னா அந்த கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. தமிழ் படம் எல்லாம் வந்து இதை பார்த்து கொஞ்சம் கத்துக்கோங்க. அது முதல்ல கொஞ்சம் தயவு செஞ்சு இதை வந்து ரெக்கார்ட் பண்ணி கொஞ்சம் போடுங்க. ரைட்டுங்களா? எப்ப பார்த்தாலும் வந்து நம்ம தமிழ் படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரியான படம் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. அதனால இன்னும் எத்தனை 10 சாப்டர் போட்டாலுமே இதை பாக்குற மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு ஃபீல் வருது. ஸோ அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் தமிழ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இதை பார்த்து கத்துக்கோங்க தயவு செஞ்சு. ஓகேங்களா? ரொம்ப நன்றி. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. தமிழ் சினிமா பாருன்றாங்க. 1001 ஒரு படம் வந்தது, அதை யாருமே கண்டுக்கல. இப்போ வந்து இந்த படத்தை பார்த்து எல்லாமே சொல்றாங்க. எனக்கு அது புரியல. எனக்கு சீரியஸா படம் நல்லா தான் இருக்கு. நம்ம குறை சொல்ல வேண்டிய மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கம்பேர் பண்ணாம செகண்ட் பார்ட்டா வந்து பார்த்தோம்னா நல்லா இருக்கு. ப்ரீக்வல்ன்றதுக்கான அந்த ஓல்ட் ஏஜ் காம்பன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. விஷுவல்ஸ் டீம் எல்லாரோட ஒர்க்குமே நல்லா இருக்கு. மியூசிக் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். சூப்பரா பண்ணிருக்காங்க. அதே மியூசிக் எடுத்துட்டு வந்திருந்தாலும் இப்ப எல்லாருமே அதான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்க அதே டியூன் அதே பிஜிஎம் எடுத்து வந்துருக்காங்க. அது எடுத்து வந்தாலும் அதுல ஒரு டிஃபரன்ஷியேட் காமிச்சிருக்காங்க. நல்லா தான் இருக்கு. பிளஸ் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து நான் ரிவீல் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அது நல்லா இருக்கு. அது வந்து தியேட்டர்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இந்த மாதிரி நல்ல படத்தை வந்து தியேட்டர்ல விட்டுட்டு ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் படம் சூப்பரா இருக்குன்னு சொல்லாம தியேட்டருக்கு வந்து விசிட் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும். எல்லா ஆடியன்ஸுமே என்கேஜா பார்த்தாங்க. எல்லாருமே என்கேஜ்மே பார்ப்பாங்க. பட் என்னன்னா வந்து இந்த மதம் சார்ந்து இது இல்லாம ஒரு நல்லா எல்லாருமே வந்து பார்க்கலாம். நம்மளுடைய ஒரு ஹிஸ்டரியை தான் காட்டுறாங்க. அதை இன்னும் நம்ம பாராட்டலாம். அந்த இந்த 1001 மாதிரி இது பண்ணாம கொஞ்சம் வந்து நல்லா வந்து தியேட்டர் விசிட் பண்ணி பார்க்கலாம். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா பியூரா நல்லா இருந்தது. பாராட்டு பண்ணி ஒரு விஷயம். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. விஷுவலைசிங் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. படம் ஒரு நிமிஷம் எனக்கு வந்து அந்த சீன்ஸே நம்ம திரும்ப வேண்டாம். அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. நிஜமாவே மஸ்ட் வாட்ச். எல்லாரும் கண்டிப்பா வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும்தான் இதோட
நிஜமான ஒரு ஒரிஜினாலிட்டி ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஹீரோ இதுக்கும் எவ்வளவு வித்தியாசமா ஸோ முதல் வைப் வேற. ஸோ அத மைண்ட் செட்ல இருந்து இங்க பார்க்க வேண்டாம். இந்த கதை வேற அந்த கதை வேற. பட் நல்லா இருக்கு. ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு நோ வேர்ட்ஸ் சொல்றதுக்கு. ஆமா, நான் அதுதான் சொன்னேன். எனக்கு இந்த சைடு அந்த சைடு நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. நம்ம படத்துல அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு மைண்ட் செட்ல மட்டுமா நான் படம் பார்க்கலாம். எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. மஸ்ட் வாட்ச். நம்ம அவங்க சொன்ன மாதிரி தான் ஓடிடில பார்க்கறத விட தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் அது நல்லா இருக்கும். இல்ல ரொம்ப போரிங்லாம் எதுவுமே இல்ல. ரொம்ப நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். சோ நானே செகண்ட் டைம் வரதுக்கு கூட ட்ரை பண்றேன். செகண்ட் டைம் கிடைச்சா 10க்கு வந்துட்டு 9.5 தரலாம்.